அவங்க அழியணும்னு நினைக்கிற அளவுக்கு நாம ஒண்ணும் கெட்டவங்க இல்ல. ஆனா அதே நேரத்துல அவங்கள பத்தி தெரிஞ்சே ஏமாறுற அளவுக்கு நாமளும் முட்டாள் ஒண்ணும் இல்ல. தயவு செஞ்சு இத மனசுல வச்சுக்கோங்க. சரி, அதான் ஜானு சத்தம் போட்டு அனுப்பிட்டாங்கல்ல, விடு பாத்துக்கலாம். இத பாரு கௌதம், நான் அதை எப்படியோ சமாளிச்சிட்டேன். ஆனா இப்போ அவங்க பார்வையெல்லாம் உன்கிட்ட தான் வரும். இத பாரு, நீ தனியா இருக்கும்போது அவங்க 2 பேரும் வந்து உன்கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா நீ கையெழுத்து மட்டும் போடாத, புரிஞ்சுதா? சரி ஜானு, பாத்துக்கலாம். அம்மா, நீ என்ன பண்ற? நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்பா. ரேவதி அம்மா எங்க? அவ இங்க இருக்கா? அவங்க எங்க போயிருக்காங்க? அவ இப்போ ரூம்ல தூங்குறாப்பா. ஓ, அம்மா, என்ன உன்னை சுத்தி நிறைய பேர் பேசுற மாதிரி கேக்குது? இல்லையே, இங்க எதுவும் சத்தம் இல்ல. உன் சைடுல இருந்து தான் சத்தமா கேக்குது. ஆமா, இங்க யாரும் இல்லையே. இலக்கியா, உன் பக்கத்துல இருந்தா சத்தம் வர்ற மாதிரி இருக்கு. இல்ல, அது வந்து இங்க பசங்க சத்தம் போடுறாங்க. பசங்களா, சத்தம் போடாதீங்க. பசங்களா?